ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறும் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம். நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வைகாசி மாசம், வசந்த ருத்து. ஸ்ரீமத் பாகவதம் சொல்றதுனாலே கேட்கறதுனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னா மகாத்மாக்களுடைய தரிசனம். அதுவும் ஆழ்வார்க்கதலி எம்பெருமானார் ஜீயர் மகன் ரொம்ப பிராச்சீனமானது. ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே வந்த ராமானுஜர் பவிஷ்யதாச்சாரியர். அந்த பிராச்சீனமான மடத்திலேருந்து நம்முடைய ஜீயர் வந்திருக்கார் அப்படின்னா நமக்கெல்லாம் கிருப பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கார். அப்ப இந்த பாகவதம் பகவான் பிரசன்னமாயிட்டான்னு அர்த்தம். பிரசன்னமானாதான் இதெல்லாம் லபிக்கும். ஆச்சாரிய புருஷாளுடைய சங்கம் கிடைக்கிறது அப்படின்னா பகவான் பிரசன்னமானால் ஒழிய லபிக்கா. பகவான் பக்திக்குத்தான் வசப்படுறான். பக்துடை அடியவர்க்கெளியவன் அப்படின்னு. அதுபோல ஆச்சாரிய புருஷாலும் சௌலபியமா நம்முடைய திருமந்திர நகரம்னு சொல்லும்படியான விட்டல் குடிக்கு எப்பொழுதுமே வர தயாராக. இதுவே நமக்கு பரமபாகியம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாண்டு. வேற என்ன சொல்ல தெரியாது. தலையல்லால் கைமாறில்லை அப்படின்னு. நம் ஜீரை பார்க்க எத்தனையோ பெரிய பெரிய வாழலாம் வர. ஆழ்வார்களை வரக்கூடிய மற்ற ஜீயர்கள்லாம் கூட எம்பெருமானார் ஜீயரிடத்துல வருவார்கள். இப்ப அத்தனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதியில இருக்கும்படியான அந்த ஆச்சாரியன் நம்மிடம் வந்து பொன்னடி சாத்தறார் அப்படின்னா நிஜமாவே கோடி ஜன்ம சுகிருத்தம். அப்ப இன்னும் நம்முடைய பக்தி பலப்படும். அதனால விட்டல்குடி சார்பா, திருமந்திர நகர் சார்பா நம்முடைய ஜீயருக்கு நம்முடைய கிருதஜ்ஞையை சொல்லிப்போம். எப்பொழுதுமே அவருடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணிண்டு ஆனந்தமா பகவத் விஷயத்தை அனுபவிச்சுண்டு நிம்மதியா இருக்கலாம். சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. யசோதை கண்ணனை அழகா கட்டி போட்டுட்டா. பத்துடை அடியவர்க்கெளியவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லும்படியா கட்டி போட்டுட்டா. அழகா ஒரு பக்தை இருந்தாள் கலியுகத்துல. அவளும் அவ பிள்ளையுமா இருந்தா. சின்ன வயசுலேயே கணவனை பறி கொடுத்துட்டா. யாரும் சொந்த பந்தங்கள் இல்லை. பாகவதாலாம் யாரா வந்தா அவர்களுக்கு தளிகை பண்ணி போடுவா, அன்னதானம் மாதிரி. அவளால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவள் ஊரில் ஒரு நாள் பாகவதம் நடந்துட்டு இருந்தது. ஒரு 7 நாள் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் டெய்லி அவள் பாகவதம் போயிடுவா. ஒரு நாள் அவளால் போக முடியலை. உடனே தன் பிள்ளையை கூப்பிட்டு, 5 வயசு பிள்ளை, நீ போய் இன்னைக்கு கதை கேட்டுட்டு வந்து அம்மாவுக்கு சொல்லணும் சரியா அப்படின்னா. இந்த பிள்ளையும் சரிம்மா. அது கிருஷ்ணலீலான்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு குதூகலம். ஓடி வந்துட்டான் பையன். நன்னா கதையெல்லாம் கேட்டுவிட்டான். வீட்டுக்கு போனான். அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு போட்டுட்டு தானும் சாப்பிட்டுட்டு குழந்தைய பக்கத்தில் படுக்க வச்சுட்டு, சொல்லுடா குழந்தை இன்னைக்கு என்னடா கதை அப்படின்னு கேட்டான். உடனே அந்த குஞ்சு பையன் 5 வயசு பையன் சொல்லிதம்மா, இன்னைக்கு கிச்சா வெண்ணெய் திருடினானா, பானையை உடைச்சானா, யசோதா மாதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து.
நீ என்கிட்ட கோச்சிப்பி அந்த மாதிரி இந்த குழந்தைகள் உடனே அதோட சைடில் ஆட் பண்ணிக்கோ இல்லையா, நீ என்கிட்ட கோச்சிப்பல்ல அந்த மாதிரி யசோதா மாதா கிச்சாபைய கிட்ட கோச்சின்னுட்டா. கிச்சாபைய பாவம் பயந்து போயிட்டான், என்ன பண்றதுனே தெரியல. கடைசியில ஓடினானா, யசோதா மாதாவும் துரத்தினாளா, இவனும் கையில் அம்படாம ஓடினானா, அவளும் விடமாட்டேன்னு துரத்தினாளா. யசோதினால முடியல. எவன் அந்தர்பகிஷ்ச தற்சர்வம்னு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கானோ அந்த நாராயணனை யசோதை துரத்தினாளாம். பய சொல்கிறான், அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் இல்லையா, அவனை துரத்துன்னு துரத்தினான். தேவலோகத்துலேருந்து தேவர்கள்லாம் கிருஷ்ணா ஓடு ஓடு ஓடுன்றா. ஸ்ரீதேவி, பூதேவி, சரஸ்வதி தேவி, உமாதேவிலாம் யசோதை பிட்ரி பிட்ரி பிட்ரின்னு கத்துறா. கடைசியில் யசோதை ரொம்ப டயர்டாளா, ஹே கிருஷ்ணா என்னால் முடியலன்னு சொன்னாளா. கண்ணன் பக்கத்தில் வந்தானா விடுக்குன்னு அப்படி பிடிச்சுன்னுட்டான். பிடிச்சுட்டு பயலை கட்டி போடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் யசோதை. தாம்பு கயிறு எடுத்து கட்டினாளா, 2 விரல் கம்மியாக போயிடுது. உன்னை இன்னொரு கயிறு எடுத்து கட்டினாளா, அப்பொழுது 2 விரல் கம்மியாக இருந்தது. இன்னொரு கயிறு எடுத்து கட்டினாளா, அப்பையும் கம்மியாக இருந்தது. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் தவிர வேறு யாரையும் தெரியாது, பெருசாக வேறு யார் மேலேயும் அபிமானம் இல்லை. ஆனாலும் ஆழ்வாருக்கு கண்ணனை பிடிக்கும்ன்றதுனால ஆழ்வாரை பற்றி மங்களாசாசனம் பண்ணும்பொழுது கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணன் விஷயத்தை சொல்லிட்டு சடகோபன் கிட்ட வந்துடுறா. என்னப்பனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரத்தில் இருக்க சடகோபன் தான் வசத்தின்னு விடுறா. யசோதை கட்டி போட்டுட்டாமா, கொஞ்சம் கொஞ்சம் கயிறா எடுத்து குட்டி குட்டி முடிச்சா போட்டு நன்னா இறுக்கி கட்டி உரலோட கட்டி போட்டுட்டா. கட்டி போட்டுட்டு கொல்லையில் விட்டுவிட்டு யசோதை பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டான்னு கொடுத்து. இந்த அம்மாவுக்கு பொறுப்பு, ஐயோ கொஞ்சம் குழந்தையாச்சே, வயிற்று இறுக்கிடுமே, தாம்பு கயிறு உறுத்தும் இல்லையா, அச்சோ தாம்பு கயிறு உறுத்துமே, என்ன பண்ணுறது. சீச்சி இந்த யசோதை ரொம்ப மோசம், இந்த பிள்ளைய போய் இப்படி பண்ணப்படாது, நான் போய் அவிழ்த்து விடுறேன் அவனை. யசோதை என்ன கட்டி போடுறது, யசோதை கிட்ட நான் போய் சண்டை போடுறேன்னு வேகமாக எழுந்துட்டா. துவாபரேகத்தில் நடந்த கிருஷ்ணலீலா கேட்குறோன்னு தோணலை. இப்போ கட்டி போட்டிருக்கா யசோதை. கொல்லையில் கிருஷ்ணன் தனியாக நிற்கிறான், பூச்சி புட்டெல்லாம் அலையும், கிருஷ்ணனுக்கு எதான ஆயிடுத்து, நான் என்ன பண்ணுறதுன்னு வேகமாக கிருஷ்ணா தோ வரேன்டா, யசோதை கட்டி போட்டான்டா, அம்மா நான் இருக்கேன்டா ஓடி வந்தா. கதை சொல்லிட்டு இருந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு அம்மா ஏன் ஓடுறான்னு. ஓடினவள் வாசப்படி தடுக்கி விழுந்தா. விழுந்தவள் அப்படியே மோட்சத்தை அடைஞ்சுட்டான். அதுதான் தாமோதர லீலை. தாமோதர லீலை கிருஷ்ணன் அவுக்கணும்னு போனா இல்லையா, பகவான் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுதான். என் கட்டை அவிழ்க்க விடணும்னு அழுத்து விடணும்னு நினைச்சாளே, இவள் எல்லா கட்டுக்களையும் நான் அவிழ்க்கிறேன்னு அவிழ்த்து விட்டா மோட்சம் கிடச்சுடுத்தான். உடனே நமக்கு தோணும், அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும் பாவம், இப்படி அம்மா விட்டுவிட்டு போயிட்டாளே. அது எப்போவுமே உங்கள் லெவலில் தான் யோசிப்பேள் நீங்கள். கண்ணன் அவன் அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தானா இந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டானா? இந்த குழந்தை கதை சொல்லி தானே அந்த அம்மா மோட்சம் அடைஞ்சிருக்கா. அந்த பிள்ளைக்கு கண்ணன் தானே சகோதரனாக, தகப்பனாக, தாயுமானவனாக தானே நின்னான். சத்தியம். அப்போ இந்த தாமோதர லீலையை கேட்டோம் வச்சுக்கோங்களேன், மோட்சம் கிடைக்கும். சத்தியமாக மோட்சம் சித்திக்கும். சந்தேகம், கலியுகத்தை உண்மையாக நடந்த ஒரு விஷயம். இந்த அம்மா கண்ணன் பார்த்தான், யசோதை கட்டி போட்டுட்டான். இந்த குழந்தைகளை சும்மா இரு அப்படின்னா பெரிய கஷ்டம். எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஆசை உண்டு, கொஞ்ச நேரம் சும்மா இரு, 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியான்னு. சும்மா இருக்கிறதுக்கு அது பொம்மை இல்லை, அது எதியானம் பண்ணிட்டு இருக்கும். சும்மா இருன்னு சொன்னால் அப்படியே உட்காந்துருக்கு ஒரே ஒரு ஆள் தான் உண்டு, ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான் உண்டு. ராமன் மட்டும்தான் உட்காருன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்பான், அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டுண்டு. இந்த குழந்தைகள்லாம் தன் இஷ்டத்துக்கு ஆடுறதெல்லாம் ஆரம்பிச்சது எப்படான்னா கிருஷ்ணனுக்கு அப்புறமா தான். கிச்சா பார்த்தான், சும்மா இருந்து இன்னும் பிரயோஜனம் இல்லை, தியானம் பண்ணணும். துருன்னு ஒரு குழந்தை மருத மரங்களா, இந்த நலகூபரனும் மணிகிரீவனும் நிற்கிறான். மருத மரங்களா தேமேன்னு நந்தகோபர் வீட்டு கொல்லையில் பல வருஷமாக நின்றுருக்கா. ஒரு நாள் கண்ணன் வருவான், கிருபை செய்வான். இந்த மருத மரங்கள்லாம் காத்துட்டு இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொறுமை வேணும் பக்தியில். பக்தியில் பொறுமையும் வேணும், தாபமும் வேணும். நிறைய தாபத்தோட கண்ணன் கிருபை பண்ணணும்னு காத்துன்னு இருக்கணும். தானாக வருவான். கண்ணன் பார்த்தான், தீர்மானம் பண்ணான். இந்த நலகூபரன் மணிகிரீவன் மரமாக இருக்கா, இந்த மரங்களாக இருக்கிறவாளுக்கு நல்ல கதி கொடுக்கணும்,
நாரத மகரிஷி சாபம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பகவான் தீர்மானம் பண்ணான். அழகாக தவழ ஆரம்பித்தான். நடக்கிற குழந்தை தானே, ஏண்டா தவழறான் அப்படின்னா அந்த உரலை இழுக்கணுமா, அதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணுமா, அதனால் தவழ்ந்தால் ஈஸியாக இழுக்கலாம்னு உரலை ஒரு தள்ளிட்டு இவன் முன்னாடி போக உரல் தேமேன்னு கிருஷ்ணன் பின்னாடி வர்றது. மனசு கண்ணன் பின்னாடி போகணும், கண்டது பின்னாடி போச்சுன்னா கஷ்டம். கண்ணன் பின்னாடி போகணும். ஆச்சாரி புருஷா ஆழ்வார்கள்லாம் நம்ம மனசை கண்ணனோட கட்டி போடுறா, கண்ணன் பின்னாடியே போகணும். அந்த உரலுக்கு என்ன பாக்கியம் பாருங்கோ, கிருஷ்ணனுடைய பிருஷ்டபாகத்தை பார்த்துட்டே போயின்னு இருக்கு. அழகா பாதுடார் பெரியாழ்வார். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்தையிப்பிள்ளை குருமா மணிப்பூன் குழாவித்திகளும் திருமார் விருந்தவா காணீரே அப்படின்ச்சா. இந்த கிருஷ்ணன் இப்படி உரலை இழுக்கிறான். வயிறு பாவம் இந்த தாம்பு கயிறு அழுத்தறதான், உறுத்தறதான். அது நடுவில் இழுக்கிறானா. இந்த தாம்பு கயிறு விரிச்சு இழுக்கிறானா, இந்த தாம்பு கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. இது கீழே இறங்க 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 இடுப்பில் பீதாம்பரம் கட்டி விட்டுருக்கா இல்லையா, அது இறங்குறது. பீதாம்பரம் இறங்க 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 அரணா கொடி கட்டிருக்கா இல்லையா, அது இறங்குறது. அரணா கொடி கீழேன்னா அது கோமணம் கட்டிருக்கா இல்லையா, அதுவும் இறங்குறது. பிருஷ்டபாகத்தோட அந்த கோடு அழகாக தெரிகிறது. இதெல்லாம் பார்க்கணும்னா தொட்டமல்லூர் போகணும். பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற தொட்டமல்லூர். அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய இடுப்பில் அப்படி இறங்கியிருக்கும். அந்த அரை சதங்கை இடுப்பில் கட்டியிருக்கிறது அப்படி கீழே இறங்கியிருக்கும். அப்போ அப்படி இழுத்து இழுத்து விட்டுப்பான். அந்த காலத்து குழந்தைகள்லாம் அந்த லூஸாக ட்ராயரை போட்டுருக்கும். அப்படி மேலே தூக்கி தூக்கி இப்போ லூஸாக போடுறதே ஃபேஷனாக போயிடுது இடுப்புக்கு கீழே. அந்த காலத்தெல்லாம் இடுப்பு கீழே போகப்படாதுன்னு சொல்லி அது தொப்புளுக்கு மேலே இழுத்து விட்டுண்டு எதுவுமே கிடைக்கலன்னா அருணாக்கர் எடுத்து மேலே ஒரு சுருட்டிண்டு அருணாக்கர் நிறைய பேர் காப்பாற்றிருக்கு மானத்தை. உண்மையாக சொல்லணும், பட்டனே இல்லாத ட்ராயர் அதுக்கெல்லாம் எதிராக பெரிய உபகாரம் பண்ணியிருக்கேன்னா அருணா கொடி தான். அன்றைக்கி அந்த காலத்தில் எங்கள் மானத்தெல்லாம் காப்பாற்ற அருணா கொடி தான், சத்தியமாக சொல்லணும்னா. அந்த மாதிரி இந்த கிச்சா பயல் அவ்வளவு அழகா இப்படி தவழறானா, தவழ 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 இது கீழே இறங்க தேவர்கள் ஐயோ என்ன அழகுன்னு அப்படி திருஷ்டி சுற்றி நாளாம். ஸ்ரீதேவியை பார்த்து பார்வதியை கிண்டல் பண்ண, என்னடி இப்படி இளையிறாரு அவர் எப்பவுமே இப்படி தான் சும்மா இருக்கும், எனக்கே வெக்கமாக இருக்குன்னு கண்ணை மூடிக்கலாம். வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் கிருஷ்ணலீலையை பார்த்துட்டு இருக்கா. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் நாராயணன் எட்டி பார்த்துட்டு இருக்கா. வைகுண்டத்துக்கு போனால் எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணன் உட்காந்துட்டு இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா எல்லாரும் நாராயணனை பார்த்துட்டு இருப்பா. நாராயணன் அவர்களை பார்த்து அனுகிரகம் பண்ணுவார். இப்படி தான் வைகுண்டத்தில் உண்டு. நாராயணன் பார்த்தார், அவர் பாட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லாரும் அவரை பார்க்காம எட்டி எட்டி கீழே பார்த்துட்டு இருக்கா. என்னடா எல்லாரும் எட்டி பார்க்குறாளே என்னடி அப்படின்னு பார்த்தா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அவளும் எட்டி பார்த்துட்டு இருக்கா. என்னத்தை தான் பார்க்குறான், நானும் பார்க்குறேன்னு பார்த்தா பிருஷ்டபாகத்தை காட்டிட்டு இது தவழ்ந்துட்டு இருக்கு. நாராயணன் இப்படி பண்ணிட்டா, ஓ என்னடா அது அப்படின்னு. கிருஷ்ணன் அழகாக அப்படி பிருஷ்டபாகத்தை காட்டிட்டு இப்படி தவழறானா. நாரத முனி பார்க்குறார், கண்களில் ஆனந்த கண்ணீர். கிருஷ்ணா நான் சொன்னேன்றதுக்காக இந்த நலகூபரன் மணிகிரீவனுக்கு அனுகிரகம் பண்ண போறியாப்பா? என் வார்த்தைக்கா பக்தர்கள் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா பகவான் சத்தியமாக நடத்தி காட்டுவான், சந்தேகமே வேண்டாம். ஒரு தடவை பகவானிடத்தில் பிரார்த்திச்சுட்டோம்னா சத்தியமாக நடக்கும். அதனால தான் ஆண்டாள் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். யாம் வந்த காரியம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை, நாங்கள் எதோ கேட்டுருவோம், எங்களுக்கு எது ஹிதம்னு உனக்கு நன்னா தெரியும். நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், நீ பார்த்து கிருபை பண்ணுப்பா, உன் கிருபை சரியாத்தான் இருக்கும்ன்றா. எல்லாரும் பார்க்க நாராயணனும் வைகுண்டத்திலேருந்து கிருஷ்ணலீலை பார்த்துட்டு இருக்க. கிருஷ்ணன் இப்படி தவழ்ந்து போகிறான். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து பெரிய உரலோட யசோதை கட்டி போட்டுட்டா இல்லையா. கண்ணன் இப்படியே வந்தான். அந்த 2 மரங்கள் சேர்ந்து நிற்கிறது. பகவான் பார்த்தா அந்த 2 மரத்தை அப்படி தொட்டான். அந்த மருத மரங்களுக்கு சந்தோஷம். உள்ளுக்குள்ள நலகூபரனும் மணிகிரீவனும் இருக்கா. பகவான் பார்த்தா இந்த மரத்துக்கு இந்த பக்கத்துலேருந்து நுழைஞ்சுட்டான். கொஞ்சம் பெரிய சரீரம், சாதாரணமாலாம் நுழைஞ்சிட முடியாது. இப்படி திரும்பி அப்படி திரும்பி இங்கே வரச அங்கே வரச அந்த மருத மரங்களுக்கு அவ்வளோ குஷி. இவனும் பார்த்தான், இப்படி உடம்பெல்லாம் இப்படி எக்கிண்டு. உடம்பு எவ்வளோ தான் எக்க முடியும், நன்னா வயிறு இருக்குவா, எவ்வளோ தூரம் வயிறு உள்ளே தள்ள முடியும். இவனும் என்னமோலாம் பண்ணான். சிவபெருமான்லாம் பார்த்து ஆனந்தப்படுறார். இவ்வளோ கஷ்டப்படுறான் கிருஷ்ணன், பகு பிரயத்தனப்படுறானே. உடம்பு குண்டாயிருந்தா ரொம்ப கஷ்டம், ஜாகிரதை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணபை அப்படி உள்ள நுழைஞ்சு வெளில வர ட்ரை பண்ணான். மருத மரனோட மாட்டின்ட்டானா. மருத மரனோட இப்படி 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 இப்படின்றான். நிஜமாக ஒரு ஜென்மா மருத மரமாக நிற்கணும். நின்னோம்னா கிச்சாபை அப்படி உள்ள நுழைவான் இல்லையா, அப்போ அவன் இடுப்பெல்லாம் அப்படி தொட்டு பார்க்கலாம். பாண்டவன் இடுப்பில் கை வச்சுட்டு இடுப்பை தொட்டா என்ன தானே இருக்கும், தொட விடுறானா,
மருத மரமாக இருந்துட்டோம்னா கிருஷ்ணன் கை முன்னாடி வந்துடுமா, அந்த இடுப்பு இப்படி 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 இப்படின்னு உரசர் தான். கிருஷ்ணனுடைய 2 பக்கம் இப்படி தடவினா அப்படி இருக்கும். அது குழந்தைகள் இந்த இடுப்பை கிட்டுறதே ஒரு தனி சுகம். இந்த பகவான் இப்படி நுழையிறானா, நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துவிட்டான். பெரிய ஆழ்வார் முன்பக்கம் வந்து வீடியோ எடுக்கிறார். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவித்திகழும் திருமார் விருந்தவா காணீரே. இந்த பையன் இப்படி வரான் இல்லையா, இப்படி இழுக்கிறானா, இழுக்கும்போது இங்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறானா. அப்போ முன்னாடி மாட்டினுக்கு அந்த கௌஸ்துவமணி தக தகன்னு கீழே அப்படி தழஞ்சு இப்படி ஆடுறதான். குருமா மணிப்பூன் குலாவித்திகழும் திருமார் ஸ்ரீ இருக்கும்படியான திருமாரை வந்து பாருங்கோளேன்றா. இந்த பைய கஷ்டப்பட்டு அந்த பக்கம் வந்துட்டானா. அப்போ கூட கயிறு பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டான். உரலை இவன் இழுக்க, உரல் இவனை இழுக்க, இவன் உரலை இழுக்க, உரல் இவனை இழுக்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்க. படீர்னு மருத மரங்கள் முறிஞ்சு விழுந்ததான். கிருஷ்ணன் நினச்சானா ஒரு க்ஷணத்தில் நம்முடைய பிராரப்த கர்மாலேருந்து விடுவிச்சிடும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஒரு க்ஷணம், தத் க்ஷணாத்து, ஒரே ஒரு க்ஷணம் போதும். அதுக்கு என்னடான்னா அவ்வளவு நாம ஜபம் பண்ணணும். நல்லா கூப்பிரன் மணிகிரீவன் அந்த கோகுலத்தில் மரமாக நின்று கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, பாவம் போனோம் இல்லையா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அதான் ஆண்டாள் சொல்ல, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அதுதான் வசதி. நீங்கள் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த மருத மரங்கள் போய் எதான பண்ண முடியுமா? மரமாக ஆயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மரங்களை தேடிண்டு வந்துட்டான். இந்த மரங்கள் விடாமல் கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சது. கூடவே கோகுலம் முழுக்க சஜ்ஜனங்கள், சாது ஜனங்கள், அங்கே வரவா போகிறவா, பின்னாடி கொல்லையில் வந்து பெருக்கிறவா, அந்த வேலைக்கார முதற்கொண்டு எப்பொழுதும் கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கா. மாற்றி மாற்றி கிருஷ்ணலீலையே பேசின்னு இருக்கா. இதெல்லாம் மரங்கள் இப்படி கேட்டுருக்கு. எப்படி உரங்காப்புலி ஆழ்வார் இருக்கார், ஒன்றும் நம்ம திருப்புலி ஆழ்வார் இருக்கார், ஆழ்வார் திருநறியில். நம்மாழ்வார் 1000 திருவாய்மொழி சொன்னதுக்கு யாரா சாட்சின்னா திருப்புலி ஆழ்வார் தான். 4000 பிரபந்தங்களையும் ஆழ்வார் சொல்ல ஸ்ரீமன் நாதமுனிகள் கேட்க, கூடவே இந்த திருப்புலி ஆழ்வார் தலையாடி 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 கேட்டுதான். சத்தியம் சத்தியம். மரம் செடி கொடியிலேருந்து மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே பக்திக்கு வசப்பட்டவர்கள் தான். இது வாழ்க்கை பக்தி வராதுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் பக்தி வந்துடும். அந்த மாதிரி இந்த மருத மரங்கள் அவ்வளவு அழகா சஜ்ஜனங்களோடு இருந்ததுனாலேயும் ஆச்சரியமாக நாமத்தை ஜபிச்சதுனாலேயும் கண்ணன் வந்தான். அந்த மர ஜென்மாவை முறிச்சு போட்டான். சரீரத்தை அழிக்கணும் இல்லையா? இந்த சரீரத்து மேலே இருக்க ஆசை விட்டு தொலையாது. எத்தனை அனுபவிச்சாலும் இன்னும் நன்னா அனுபவிக்கணும். மத்தியானம் நன்னா சாப்பிட்டாச்சு, ராத்திரி பரவாயில்லன்னு தோன்றதா? மத்தியானம் நல்லா சாப்பிடும்போதே ராத்திரிக்கு நல்ல மெனு வேணும்னு கேட்கறது. உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து அப்படின்றா. ராத்திரி படுத்துட்டு இருக்கும் பொழுதும் திரும்பி 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 நாளைக்கு என்ன டிஃபன், அப்போ தான் திருப்பியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எழுந்துக்கலாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சீக்கிரம் எழுந்துக்கலாம், எல்லாரும் தூங்குவான், நம்ம நாம ஜபிக்கலான்னு தோண மாட்டேங்கிறது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் இல்லை, பொறுமையாக எழுந்துக்கலாம். எழுந்து போமானே முதல்ல கேரண்டி இல்லை, பயமுறுத்தலை, யதார்த்தம் அதுதான். ஒவ்வொரு நாளும் தூங்குறோம். பெரிய நம்பிக்கை எதுன்னா நாளைக்கு எழுந்து போகிறோம், நம்புகிறோம் பாருங்க. இதுதான் பெரிய நம்பிக்கை உலகத்தில். நாளைக்கு எழுந்துக்க போகிறோமா இல்லையான்னு தெரியல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா சீக்கிரம் எழுந்துக்கணும், நிறைய கிருஷ்ணநாமத்தை சொல்லணும், பாகவதம் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும், இல்லாட்டி ஆழ்வார்த்தங்கரி போகணும், கைங்கரியம் பண்ணணும், இல்லாட்டி திருக்குறுங்குடி போய் சுந்தர பரிபூர்ண நம்பியை சேவிக்கணும், இல்லாட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு சம்ரோஷணம் பண்ணியிருக்கா போய் பார்த்துட்டு வரணும். சும்மா தானே கிடக்கிறோம் வீட்டில். எப்படியும் ஜென்மா போயிண்டே தானே இருக்கு. பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு போயிண்டே தானே இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நாளும் பொழுதும் போயிட்டு தானே இருக்கு. திரும்ப கிடச்சிருமா? உலகத்தில் எதை இழந்தாலும் சம்பாதிச்சுடலாம், நேரம் போச்சுன்னா கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நடக்காது. நேரம் போயாச்சுன்னா அவ்வளோதான். அதனால் இருக்கும் பொழுதே அனுபவிச்சுடணும். அழகா மருத மரங்களை முறிச்சு தள்ளிட்டான் கண்ணன். உள்ளேந்து இவர்களுக்கு தேவ சரீரம் கிடச்சி கொடுத்து. நல கூபுரனுக்கும் மணிகிரீவனுக்கும் கையை கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய தாம்பு கயிறோட கட்டுப்பட்டிருக்கிற கிச்சாபையில் பார்க்குற பிருஷ்டபாகம் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கோன்னு
தேமேன்னு முழிச்சு முழிச்சு பிரபு பார்க்குறான். சங்க சக்கர கதா பத்மபாணியாக ஸ்ரீமன் நாராயணனா கண்ணனை பார்த்துருக்கா. இவ தேமேன்னு உக்காந்துருக்கான குஞ்சு பயலா, உரலை விட குட்டி பயலா, உரல் ஓரத்தில் இருக்க இவன் இப்படியே உக்காந்துருக்கான் தேமேன்னு. நிஜமாவே இந்த தொட்ட மத்தூர்னு ஒரு இடம் இருக்குது பெங்களூர் பக்கத்தில். மல்லூர் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி மத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனோம்னா யசோதைக்குன்னு ஒரு சந்நிதி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்த ஒரே இடம் யசோதைக்கு சந்நிதின்னா அங்கே மட்டும்தான். யசோதைக்குனே தனியாக சந்நிதி கோவிலில். அந்த சந்நிதியில் யசோதை இடுப்பில் ஒரு கிச்சா போய் உட்காந்துருக்கும். அது முழிச்சு பார்க்குறதே அழகாக இருக்கும். தேமேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றுமே பண்ணலேன்னு பார்ப்பான். அந்த மாதிரி தேமேன்னு உட்காந்துருக்கான். நலகூபரன் மணிகிரீவன் ஸ்தோத்திரம் பண்ணுறா. பிரபோ, நாரதருடைய சாபம் அனுகிரகம். பெரியவா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது அனுகிரகம்தான். அவள் திட்டினாலும் அது அனுகிரகம்தான். சாபமே கொடுத்தாலும் அனுகிரகம்தான். அவள் என்ன சொன்னாலும் அது அனுகிரகம்தான், சந்தேகமே வேண்டாம். ராமானுஜர் அந்த வாக்கு அன்னைக்கு சொல்லனா, இதுவோ பரமபதத்தி எல்லை இதுவே தான் அப்படின்னா சத்தியம்தானே. ஆழ்வார்த்ததில் 9 சேவை சேவிச்சோம்னா இதுவோ பரமபதத்தி எல்லை இதுவே தான் ப்ரூவ் ஆகிறதா இல்லையா? இப்போ நமக்கு பரமபதத்தி எல்லை எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்துடுது. ஏன்னா எம்பெருமானார் ஜீயர் வந்ததுனால. ஆச்சாரிய புருஷா எங்கே வராளோ அந்த இடத்துல தெய்வம் முதற்கொண்டு தேவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் வரிசையில் வந்து நிற்கிறாளாம். திருமழிசை ஆழ்வார் கணிகண்ணனுக்காக போகும்பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்த பகவான் தேவர்கள் எல்லாரும் கிளம்பினா இல்லையா, ஓரிரவு இருக்கை மாதிரி சுவாமி வந்தார் அப்படின்னா பவிஷ்யதாச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் ஆதிநாதர் நவதிருப்பதி எம்பெருமான்கள் எல்லாரும் வரிசையில் வந்து நின்றுடுவார்கள். ஆச்சரியம். ஸ்தோத்திரம் பண்ணார்கள். நலகூபரன் மணிகிரீவன் நிறைய சத்சங்கம் வேணும் பிரபு. சாதுக்களோட சங்கம் இருந்தால் தானாகவே ஜெயிச்சுடலாம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகி. நம்ம ஜீவன் நல்ல கதி அடையணும்னா சஜ்ஜனங்களோட நமக்கு ஒரு சேர்க்கை இருந்தால் போதும், வேற எதுவுமே வேண்டாம். தத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டி பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அடியவர்களோடு இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அவளை மிஞ்சி நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அடியவர்கள் கண்வட்டத்தில் இருந்துட்டோம், அவர்களுடைய கண் பார்வையில் இருந்துட்டோம்னா நிச்சயமாகவே தெய்வானுகிரகம் பூரணமாக கிடச்சிடும். ஒரு கால் அன்னைக்கு மட்டும் நாரதர் அந்த நலகூபரன் மணிகிரீவனை பார்க்கல வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி குடிச்சுட்டு கும்மால் அடிச்சுண்டு வீணா போயிருப்பா. அந்த குபேரனுடைய பிள்ளைகள்ன்ற ஜென்மா போய் திரும்பியும் பூலோகத்தில் மனுஷாலாக விழுவா, இல்லாட்டி நரகலோகத்தில் விழுவா. எத்தனை கோடி ஜென்மா எங்கெல்லாம் சுத்தின்னு இருப்பான்னு தெரியாது. நாரதர் அன்னைக்கு ஒரு பார்வை பார்த்தாரோ, அந்த பார்வை நந்த கோகுலத்தில் கிருஷ்ணன் அவதார சமயத்தில் மரமானிக்கிற பாக்கியம் கிடச்சி மரமாயிருந்து கிருஷ்ண லீலையை பார்த்தார்கள். பெரிய பாக்கியம் தானே. அதனால தான் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்குறோம்னா குரு கிருபை தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு பாகவதத்தில். அந்த குரு கிருபை கண்ணெதிர்க்க ஆச்சாரியன் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, இது போதும். இந்த கிருபை எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கு கண்ணோட அனுபவத்தை கொடுத்துரும். நலகூபரன் மணிகிரீவன் அழகா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார்கள். விளையாடின்ற இருந்த குழந்தைகள்லாம் பயந்து போயிட்டா. நந்தகோபர் பெரியவாள்லாம் ஓடி வந்தா. மரம் விழறதுக்கான சான்ஸே கிடையாது. நல்ல பலமான மரங்கள், பலகீனமான செல்லரிச்ச மரமும் கிடையாது, பெரிய சுழல் காத்தும் கிடையாது. மரங்கள் விழறதுக்கான எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் மரங்கள் முறிஞ்சு விழுந்துடுத்து பார்த்தா அந்த மரங்களுக்கு அந்த பக்கம் அவன் இருக்கான், நடுவில் கயிறு இருக்குது, இந்த பக்கம் உரல் இருக்குது. குழந்தைகள்லாம் ஓடி வந்து சொன்னான், இவன் வந்தானா உரலை இழுத்தானா, இழுத்தானா மரம் தொப்புன்னு விழுந்துடுத்து. அதுலேருந்து 2 பேர் வந்தாளா, இவன்கிட்ட என்னமோ பேசினான், இவனு தலைய ஆட்டி ஆட்டி பேசினான். என்ன பேசினான்னு தெரியல. அந்த சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் காண்பிச்சு கொடுத்துட்டான். அதனால தான் கோகுலத்திலேயோ பிருந்தாவனத்திலேயோ புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும்னு ஊத்துக்காடு வேங்கட கவி கதறினார்னா, பிருந்தாவனம் கோகுலத்தில் ஏதான ஒரு சின்ன ஜென்மா கிடச்சுடுத்துனா பரம சந்தோஷம். அதனால தானே குலசேகர ஆழ்வார் சொல்றார், ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு 7 வென்றான் அடிமை திறமல்லார், கோனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கூனேறு சங்கத்தை வச்சுருக்கானே, அவனுடைய கோனேரியில் ஒரு பறவையாக இருந்துட்டா போதும் அப்படின்றார்.
ஆழ்வாரத்தில் ஒரு கரப்பாம்பூச்சியாக இருந்துட்டோம்னா புளிய மரத்து மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கலாமோன்னு, ஒரு காகமாக இருந்தால் தெரிஞ்சோ தெரியாமலோ திருப்புலியாழ்வார் மேலே உட்காந்து விடலாமோன்னு. பெரிய பாக்கியம் இல்லையா? திருப்பதியில் நாரையாக இருந்துட்டோம்னா பெருமாள் திருவீதி உலா வரும்போது யாராவது ஓ நம்ம சீனுவா வரட்டும் வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாமோன்னு, ஸ்ரீனிவாசனா நம்ம சீனு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? பன்றிபுரத்தில் ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா ஆனந்தமாக பாண்டரங்கன் ருக்குமாய் கையை கோத்துனபடி அலையிறத பார்த்துடலாம் இல்லையா? அதுதானே கோட்டி ஜென்ம சுகிருத்தம். பகவான் அனுபவிக்கிறது இப்படி தான் ஜென்மா வேணும் இல்லை, எப்படி இருந்தாலும் அனுபவிக்கலாம்னு குலசேகர ஆழ்வார் நிரூபிக்கிறார். மரம் அதனால தான் செண்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. ஒரு செண்பகமாக இருந்துட மாட்டேனா நான், செண்பக மரமா நின்று 4 பூ பூத்தேன்னா பெருமாள் திருவடியில் போய் சேர்ந்துருமே. பெருமாளும் தாயார் அலர்மேல் மங்கா தாயாரும் இப்படி வந்தானா என் மரத்தை கிளையை இப்படி பிடிச்சி நின்னானா அந்த பாக்கியம் போதுமே, வேற என்ன வேணும் அப்படின்றான். இந்த மாதிரி இந்த மரங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணால் இவ்வளவு கலையபரம் நடந்திருக்கு. இந்த கயிறு மட்டும் அவரலையாம். ஏண்டான்னா அம்மா ஆசையாக கட்டி போட்டிருக்கா. குழந்தைகள்லாம் கேட்டுக்கோங்க, அம்மா ஒரு விஷயம் சொன்னால் அம்மா ஒரு விஷயம் பண்ணான்னா அப்படி நிற்கணும். இங்கே எங்கே கட்டி போடுறதா? பேசவே முடியல குழந்தைகள்கிட்ட, கண்ணை காட்டி ஒரு முறைக்க முடியலை. பெற்றது மட்டும்தான் நம்ம வளர்க்குறதெல்லாம் டிவி சினிமா சுற்றி இருக்கிறவா தான் வளர்க்குறான். சோறு போடுறதுக்கு அப்பா அம்மா வேணும், துணி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா வேணும். ஆனால் நல்லது மட்டும் அப்பா அம்மா சொன்னால் ஆகாது. அது என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. கிருஷ்ணன் எவ்வளோ சமத்து பாருங்கோ. அப்பா அம்மா கட்டி போட்ட கயிறு தேமேன்னு வச்சுட்டு இருக்கோம். அம்மா நான் ஒன்றும் பண்ணல, கயிறு அப்படியே இருக்கு பாரு. கயிறு அவுந்துடுத்துனா அம்மா சந்தேகப்படுவா இல்லையா? அதுக்காகவே கயிறு அறாமல் வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம். எத்தனை ஒரு குறும்பு பண்ணாலும் அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கப்படாது, அது ஒன்று இருக்குது. இவ்வளோ அழகாக கயிறு அறாமல் இருந்துட்டானா நந்தகோபர் வந்து அழகாக அவிழ்த்து விட்டார். கிருஷ்ணனுக்கே மோட்சம் கொடுத்துட்டார். லோகத்துக்கே மோட்சம் கொடுக்குற வஸ்துவுக்கு நந்தகோபுரம் இப்படி முடிச்சு அவிழ்த்து விட்டார். யசோதையை பார்த்தார், ஏண்டி குழந்தைய இப்படி கட்டி போட்டு விட்டார் பாரு, இடுப்பெல்லாம் தடம் பதிஞ்சு போயிடுத்து. தாமோதரன் தாம்பு கயிறினால் கட்டுப்பட்டவன் இடுப்பில் அப்படியே பதிஞ்சு 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 பதிஞ்சு. இந்த குழந்தைகள்லாம் அருணா கயிறு புதுசாக கட்டினோம்னா அந்த கருப்பெல்லாம் அப்படி ஒட்டின்றோம் இடுப்பில். அந்த மாதிரி இவன் ஏற்கனவே கருப்பா, வேற பழைய தாம்பு கயிறா, அழுத்தி 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 அவன் வேற இழுத்துருக்கானா. இந்த ரத்தம் கட்டி போனால் ஒரு காப்பு காஞ்சா மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இடுப்பில் காப்பு காஞ்சி போயிடுத்து. நந்தகோபர் பார்த்தார், எல்லாரும் சிரிச்சா. பயல் தேமேன்னு, அம்மா இனிமேல் சமத்தா இருக்கேம்மா, இவ்வளவும் பண்ணிட்டோம். அம்மா சமத்தா இருக்கேம்மா, இனிமேல் வெண்ணை திருட மாட்டேம்மா. கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, என்னடா இப்படிலாம் திடீர்னு முடிவெடுக்காதரா, உன்னை நம்பி நாங்கள் எவ்வளோ ஊரில் இருக்க எல்லா பசங்களும் ஒழுங்காக இருந்த பசங்களும் இப்போ திருட்டு பயலாக எடுத்து, இவன் பாட்டுக்கு திடீர்னு இனிமேல் திருட மாட்டேன்னு அப்படின்னா இவா பொழப்பு என்னத்துக்கு ஆகிறது? இவனை நம்பி தான் லட்டு பூந்தி முறுக்கெல்லாம் அம்மா கொடுக்க, வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒன்று வேண்டாம் போன்னு வீராப்பா போகிறதான். அப்புறம் கிருஷ்ணா, அம்மா சுட சுட முறுக்கு பண்ணி வச்சிருக்காடா, நீ தாண்டா எடுத்து தரணும். அம்மா கொடுத்தா ரேஷன் மடி ஒன்றே ஒன்று கொடுப்பா, சாயங்காலம் ஒன்று ராத்திரி ஒன்று காத்தா ஒன்று கொடுப்பா, நீ தாண்டா அள்ளி அள்ளி கொடுப்ப. இவன் அள்ளி அள்ளி கொடுப்பான், எப்படி தெரியுமா? எல்லாம் எடுப்பான். இருடா நல்லா இருக்கான், டேஸ்ட் பண்ணி தரேன்டா, சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கிருஷ்ணா நிறைய தரேன்னடா, எல்லாமே உன் வாய்க்கு தாண்டா பண்ணிட்டுக்கிட்டே, எனக்காகவா சாப்பிட்டேன், நல்லா இருக்கான்னு உனக்காக தான்டா சாப்பிட்றேன். சரிடா சாப்பிட்றா. இதுதான் கிருஷ்ணா கிருஷ்ணா. அது எந்த பயலுக்கு எந்த வஸ்து பிடிக்குமோ அதை அபகரித்து சாப்பிட்டு இருக்கானா. ஏன்னா அந்த வஸ்து மேல இருக்க அபிமானம் விட்டு தன் மேல அபிமானம் வரணுமா. வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் அபிமானம் இருக்கும். நம்ம எது மேலெல்லாம் அபிமானம் வச்சுருக்கோமோ ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அபிமானிச்சிருக்கிற ஒரு பொருளோ ஒரு மனுஷாலோ நமக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துருவா. எல்லாம் கிருஷ்ணனுடைய மாஸ்டர் பிளான் தெரியுமா? அப்போ தான் இனிமேல் யாரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் பாட்டு கிருஷ்ணான்னு கடக்க போகிறேன்னு சொல்லுவேள். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. அட்லீஸ்ட் வருது இல்லையா பிரசவ வைராக்கியம் மாதிரி. இந்த பிரசவிக்கிற சமயத்தை ஸ்திரீகள் இனிமேல் புருஷனை பக்கத்தில் சேர்க்கப்படாது, அந்த ஆளை வெள்ளையே நிற்க வைக்கணும். என்ன ஏது ஏதோ சமையல் பண்ணி பக்கத்தில் சேர்க்கப்படாதுன்னு அதோடு முடிஞ்சது. பிரசவ வைராக்கியத்தோடு முடிஞ்சது, அவ்வளோதான். அதுபோல் இந்த டிவி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் வச்சுப்பா இல்லையா. பிள்ளைகள் இனிமேல் நான் மொபைல் ஃபோன் தொடரேனா பாரு அப்படின்னு வைராக்கியம், அவ்வளோதான். அது 5 நிமிஷம்தான். அந்த மாதிரி கண்ணன் நமக்கு எதிலெல்லாம் அபிமானம் இருக்கோ அந்த அபிமானத்தை கெடுத்து தன்மேல் அபிமானம் வைக்கிறான். கண்ணன் மேல் அபிமானம் வச்சோம்னா நம்பினார் கெடுவதில்லை. கண்ணன் மேலே தான் அபிமானம் வரணும். எல்லா பொருள்களையும் அபிமானம் வச்சு அபிமானம் வச்சு அபிமானம் வச்சு தான்
புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம்னு சுத்தின்ண்டே இருக்கும். நம்மளே பார்க்கலாம், இது வரைக்கும் பகவான் மேல் அபிமானம் வச்சு ஏதான ஒரு துக்கம் வந்திருக்கா? ஆழ்வார் ஆதிநாதர் மேல் அபிமானம் வச்சு ஒரு துக்கம் வந்திருக்கா? திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி மேல் அபிமானம் வச்சு ஒரு துக்கம் வந்திருக்கா? திருவேங்கடமலை போய் மலையப்ப சுவாமியை பார்க்குறோம், ஆசையாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். 8 மணி நேரம் லைனில் நிற்கிறோம், கூண்டிலெல்லாம் நிற்கிறோம், ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு தள்ளுறா. சுவாமியை ஒரு அரை செகண்டு தான் பார்க்க முடியறது. ஆனாலும் சந்தோஷமாக திருப்தியாக தானே இருக்குது. பெருமாள் மேல் அபிமானம் வச்சாலோ பெருமாளுக்காக சிரமப்பட்டா கூட சுகமாக தான் இருக்குது. ஆனால் மனுஷா மேல் அபிமானம் வச்சோம் அப்படின்னா துக்கம்தானே கொடுக்கறது. அதனால பகவான் எல்லா அபிமானத்தையும் எடுக்கிறான். அதனால தான் வச்சுருக்க வெண்ணையெல்லாம் எடுத்து 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 சாப்பிட்டு சாப்பிட்டு அவளுக்கு தன்மேல் அபிமானம் இருக்கும்படியாக பண்ணுறான். பகவான் ஏன் வெண்ணெய் திருடணும், பகவான் ஏன் பொய் சொல்கிறான் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மக்கிட்ட பொய் சொன்னவாளையோ நம்மக்கிட்டே திருடினவாளையோ சத்தியமாக சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்போம், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் யாரோ 50 ரூபா ஏமாத்திருப்பா. அன்றைக்கி அநியாயத்துக்கு படுவாவி 50 ரூபா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சாகிற வரைக்கும் அந்த 50 ரூபா மறக்காது. அதுக்கப்புறம் லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருவோம். ஆனால் அன்னைக்கு இழந்த 50 ரூபா பெருசாக தெரியும். அந்த மாதிரி கோபர்கள் கோபிகைகள் கோகுலத்துக்கு அந்த இழப்பும் தன்னால தான் வரணுமா. அதாவது கிருஷ்ணனை தவிர அவளுக்கு சுகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், லாபமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், எல்லாம் கண்ணன் செயல். தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் பழம் கொண்டு வந்து கொடுத்துட்டான் கோபிக்கிட்ட. ஆஹான்னு சாப்பிட்றாளாம், ஹாஃப் பழம் ஃபஸ்ட் கிளாஸ் நினச்சி விட்டாளாம். கண்ணனை விட்டுவிட்டா. வாழ்க்கையில் அப்படி தான், எவ்வளோ கிடைக்கிறது நமக்கு, நல்லதெல்லாம் கிடைக்கிறது, நல்ல பட்டு புடவை கிடைக்கிறது, புடவை சூப்பராக இருக்கேன்னு தோன்றது, கண்ணன் கொடுத்தானேன்னு தோண மாட்டேங்கிறது. நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, சாப்பாடு ஜோராக இருக்கேன்னு தோன்றது, ஐயோ கண்ணன் கொடுத்தானேன்னு தோண மாட்டேங்கிறது. அப்போ தான் பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான். உடனே வளராளம், ஏண்டா கொடுத்தா, ஏண்டா தட்டி பறிச்சா அப்படின்னு. அப்படி தான் கொடுப்பேன், அப்படி தான் பறிப்பேன். இதுதான் கிருஷ்ணலீலா. ஏண்டானா என் சுபாவம், அவ்வளோதான். அன்ன புதுச்சேலை தனில் புழுது வாரி இறைப்பான் அப்படின்ச்சா. ஆச்சரியம், படாத பாடு படுத்துறான். யசோத ராத்திரி எல்லாம் பக்கத்தில் உட்காந்து அழுதுண்டே இருக்கார். நந்தகோபர் பார்த்தார், ஏம்மா அழறா, ஏன் கட்டி போடணும், ஏன் அழணும்? யசோதை கோவம் வந்துடுத்து. எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கா என் பிள்ளைய, கண்டித்து வைக்கணும்னு கட்டி போட்டேன், தப்பா அப்படின்னா. இந்த அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு ஓரவஞ்சனை உண்டு. அவள் குழந்தைகளை என்ன வேணா சொல்லலாம், திட்டலாம், கட்டியே போடலாம். அப்பா ஏதானம் கேட்டாரோ முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒரு வார்த்தை பேசிட முடியாது. யசோதா அழுதா, எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கா, என் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா, அதனால தான் கட்டி போட்டேன். சரி சரி ஒன்றும் இல்லை விடு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுவான் விடுன்னுட்டான். யசோதா அடுத்த நாள் குளிப்பாட்டுறா. இது வேணுன்ட்டவே இப்போல்லாம் பீதாம்பரத்தை இறக்கி இறக்கி விட்டுக்கிறதா. ஏண்டானா அந்த தாம்புக்கு அடையாளம் தெரியணுமா. திருவயிற்று உதர பந்தம் என் உள்ளத்துள் நின்று உலா போகின்றதே அப்படின்ச்சா. ரொம்ப அழகா திருப்பானாழ்வார் சொல்கிற, ரங்கநாதன் இடுப்பை பார்த்தா தழும்பு நன்னா தெரியறதான். ஏன்னா கண்ணன் தானே ரங்கநாதன், நல்லா இடுப்பையில் தாம்புக்கிற அடையாளம் தெரியறது அப்படின்ச்சா. அந்த மாதிரி இடுப்பை கீழே இறங்கி இறங்கி போகிறதான். யசோத ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டா, ஏதான வைத்தியம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு. அவள் சொன்னால், ஏதோ ஒரு பச்சிலை அரைச்சி போடுறி, இந்த காப்பு காய்ச்சினதெல்லாம் சரியாக போடுன்னுட்டாளாம். பகவான் பார்த்தா, இந்த பச்சலையெல்லாம் அவனுக்கு ஆகவே ஆகலை. உடனே அது கட்டினோடனே, ஐயோ எரியறது 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 எரியறதுன்னு கத்தினானான். இந்த மாட்டுக்காரர்களுக்கெல்லாம் ஏதான ஒன்று எரிச்சல், ஏதான அடிபட்டுருதுன்னா முதல் வைத்தியம் வெண்ணெய் தான். உடனே யசோதை, கவலைப்படாதடா குழந்தை, கடகடன் இடுப்பை சுற்றி வெண்ணையை தடவினா. ஆஹா அப்பா, இப்போ தான் நன்னா இருக்குது, இப்போ தான் நன்னா இருக்குது அப்படின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக யசோதை கொஞ்சம் தடவிட்டு இப்படி போயிட்டா. அந்த பக்கம் அம்மா போனோம், இந்த பக்கம் இப்படி எடுத்தான், சாப்பிட்டாச்சு. யசோதை வந்தா, எங்கடா கண்ணா வெண்ணையே காணோம். அது காயத்தில் ஆறி போயிடுத்துமா. எரியறது எரியறது எரியறது. உடனே யசோதை திருப்பி புதுசாக வெண்ணையை கொண்டு வந்து தர வரா. உடனே அவன் அந்த பக்கம் போகிறான், திருப்பி வெண்ணெய் தர. கடைசியில் வெண்ணெய் தடவி 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 அந்த இடம் மட்டும் நல்லா வழுக்க வழுக்குன்னு ஆயிடுத்து. பீதகவாடை உடை தாழ பெரும் கார் மேக கன்றே போல். இடுப்பில் பீதாம்பரம் நிற்க மாட்டேங்கிறதான், வழிக்க 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 வழிக்கு. இந்த குழந்தைகளுக்கு என்ன வேணால் எலாஸ்டிக் பார்த்து பார்த்து வாங்கி போடுங்களேன், 4 நாள் அது பாதி கீழே இறங்கி தான் நிற்கும். யசோதை அந்த மாதிரி படாத பாடு படுறா. இப்படியெல்லாம் நடந்துருக்கு. ஒரு பழக்காரி, அவளுக்கு கிருஷ்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஆசை, பகவானுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் போதும். உங்கள் ஜாதியோ குலமோ வயசோ எதுவுமே முக்கியம் இல்லை. கண்ணன் எதையுமே பார்க்கறதில்லை. கண்ணன் அல்லால் தெய்வமில்லை அப்படின்ற ஆழ்வார்கள்லாம்.
ஆழ்வார்கள்லாம் எல்லாரும் ஒவ்வொரு ஜாதிக்காரா தான். ஜாதியை கொண்டு தெய்வம் இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பக்தி தான் முக்கியம். திருமங்கை ஆழ்வார்லாம் கள்ளர் ஜாதி தானே. பகவான் பக்திக்குத்தான் வசப்படுறான். பக்தி இருந்துடுத்துனா போதும், நாமஜபம் பண்ணா போதும், ஆச்சாரிய புருஷால் ஆசிரியிச்சா போதும், தானாகவே பகவான் கிடைச்சிருவான். பிள்ளை உறங்காவில்லி தாசருக்கு சுவாமி ராமானுஜர் ரங்கநாதனுடைய அழகை பிரத்யக்ஷமாக காட்டி கொடுக்கிறார் இல்லையா? பிள்ளை உறங்காவில்லி தாசர் மல்லர் ஜாத்தியை சேர்ந்தவர் தானே. சுவாமி ராமானுஜர் பாடுறா, ரங்கநாதன் கண்ணை பாருடான்னுட்டா. ரங்கநாதன் கண்ணை பார்க்குற ரங்கநாதன் பிரத்யக்ஷமாகவே கரியவாகி படைபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை திறந்து காட்டான். அப்போ ஜாதி முக்கியம் இல்லை. ஒரு சத்குருவையோ ஆச்சாரிய புருஷாலையோ அடைஞ்சுட்டு அவா சொல்கிறபடி நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தெய்வ காட்சி கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். எந்த ஜாதியாக இருந்தாலும் கிருபை உண்டு. அதனால் உங்கள் ஜாதியை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்கள் தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். வயிற்று பழப்பு ஏதோ ஒரு தொழில், உங்கள் குடும்பத்தை இப்படி இருக்கே அப்படி இருக்கே கவலைப்பட வேண்டாம். நாமஜபம் பண்ணுங்க. படிப்பறிவே இல்லைன்னாலும் பரவாயில்ல. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அழகாக சொல்கிறான் ஆண்டாள். பக்தி 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 தான். அந்த பழக்காரிக்கு ரொம்ப நாளாக கண்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஆசை. உங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரொம்ப பிடிச்சதை கண்ணனுக்கு கொடுக்கணும். கிருஷ்ணா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, இது உனக்கு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா கண்ணன் பார்க்குறானா, ஓ இவாளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் தன்னையே கொடுப்பான். அதுதான் பாண்டரங்கன் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கானா. யாராவது பெருசாக அவனுக்கு கொடுத்துட்டான்னா தன்னையே இப்படி எடுத்து கிஃப்டா இந்தா என்னை வச்சுக்கோ, நீ என்னை வச்சு அனுபவிச்சுக்கோன்றதுக்காக இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கான்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். கண்ணன் அனுபவிக்கணும், அவன்கிட்ட கொடுக்காம வேறு யார்கிட்ட கொடுக்கற சொல்லுங்கோ? பகவான் சொல்ல எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படின்ட்டு தான் சொல்கிறான். யத் கரோஷி யதஸ்நாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். என்ன செய்கிறியோ, என்ன சாப்பிட்றியோ, என்ன தவம் செய்கிறாயோ அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடுன்றான். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஜென்மா கிடச்சிருக்கு, இது ஏதோ கர்மாலாம் பண்ணிட்டுருக்கள், எல்லாம் பகவத் அர்ப்பணமாக பண்ணிண்டே வாங்கும். இந்த பழக்காரி யாருக்கு பழம் கொடுத்தாலும் கிருஷ்ணனுக்கு 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 நினச்சிண்டே கொடுக்குறா. இப்போ வீட்டில் சமையல் பண்ணுறாளா, கிருஷ்ணனுக்காக சமைக்கிறேன். ஒரு நாள் திருக்குறங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிக்காக சமைச்சு பாருங்க, ஒரு நாள் ரங்கராஜனுக்காக சமைச்சு பாருங்க. இப்படியே 108 நாள் ஓட்டிடலாம். 108 நாள் என்னைக்காவது உப்பே இல்லைன்னா நீங்கள் உப்புளிய படங்கு சமைச்சேன்னு சொல்லிடுங்க. ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக இருக்கா, அனந்த பத்மநாபனுக்காக சமைச்சேன்னு சொல்லுங்க. அவர் தான் உப்பு கறிக்க கறிக்க சாப்பிடுவார். நெய் ஜாஸ்தி ஆகிடுதா யாரும் நீங்களே கண்டுபிடிங்க, நான் ஏன் சொல்லணும். நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளோட வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரு 10 நாள் ராமானுஜருக்கு சமைச்சு பாருங்க. யதிராஜன் சுவாமி ராமானுஜர் கொங்கில் பிராட்டிலாம் தலிகை பண்ணி போட்டா இல்லையா? யதிராஜனுக்கு சமைக்கணும்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் வேணும். யதிராஜன் ஸ்ரீரங்கத்தில் பிக்ஷை எடுக்கிறார். மாதுகரம்னு 7 வீட்டில் பிக்ஷை எடுக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீகள்லாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருப்பா. ராமானுஜருக்காக சமைக்கணும் சமைக்கணும் சமைக்கணும்னு ஆனந்தத்தில் இருந்தா. பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை, விடாத நாம ஜபம் சாதிச்சு கொடுக்கும். வேற எதுவுமே வேண்டாம், வேற ஒன்றுமே தெரிய வேண்டாம், வேற ஒன்றுமே புரிய வேண்டாம். கிருஷ்ணன் திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, நாமத்தை விடாம ஜபிக்கும், அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜான்னு சொல்லிட்டோம்னா எல்லாமே நடக்கும். ராமானுஜான்னு சொல்லிட்டா அந்த பக்குவம் தானா வந்துடும். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம்.